ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கஸ்டமரோட 29 சைஸ் இடுப்பு அந்த ப்ளவுஸ் நம்ம இன்றைக்கி ஸ்டிச்சிங் பண்ணுறது பார்க்க போகிறோம். துணி எல்லாமே இஸ்திரி பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்லீவ், பேக் பாட்டம் எல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் இஸ்திரியாலே. ஏன்னா உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பேக் டாட் போடுறேன். பேக் டாட் போடும்போது எப்பவுமே 2 தையல் போடணும். அப்போ தான் தையல் நல்லா க்ரீப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு தையல் போட்டிங்கனாக்கா ப்ளவுஸ் எப்பவுமே உடம்புல ஃபிட்டிங் பண்ணி போடுற ஒரு துணி தையல் எப்போ வேணாலும் உடையலாம். அதனால் நீங்கள் எப்பவுமே 2 தையல் போட கற்றுக்குங்க. இது பேக் மெஷர்மெண்ட்டோட அளவு. பிகினர்ஸுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த லைன் போடுறேன். இந்த லைனில் தான் நமக்கு தையல் உட்காரும். ஸ்லீவ் நான் இஸ்திரியில் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறதால நேராக பிரிக்கிற தையல் பெருசு பண்ணி போடுறேன். இது ஃப்ரண்டோட பட்டி, ஃப்ரண்ட் கீழே இருக்கும் அந்த பட்டி. இது அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். அப்போ தான் அந்த பட்டி கரெக்டாக அப்படி உட்காரும். நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் ஒரு ப்ளவுஸ் எப்படி தைச்சி முடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு விளக்கமாக புரியும். இது ஃப்ரண்ட் டாட். ஃப்ரண்ட் டாட் எப்பவுமே நேராக பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி வளைஞ்சி பிடிச்சா தான் கப் சைஸ் கரெக்டாக உட்காரும். 2 தையல் போட்டால் தான் அது கிரிப்பாக கரெக்டாக இருக்கும். ஒரு தையல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தையல் உடஞ்சிடும். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது நம்ம 2 தையல் போடுறது துணிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிட்டிங் போடும்போது நல்லா தையல் உடையாமல் இருக்கும். இது மாதிரி 2 பக்கமும் டாட் பிடிச்சி வேண்டியது தான் ஃப்ரண்ட் சைடில். இந்த சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலிமா நீங்கள் நிறையா புதுசாக கற்றுக்கலாம். ஃப்ரண்டோட பாட்டம் பட்டி கரெக்டாக அந்த டாட் அப்படியே கீழ் பக்கமாக மடித்து இந்த பட்டி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓவர்லாக் போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ மேலே அந்த பட்டி மேலே வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கிட்டிங்கனாக்கா அந்த தையல் வந்து இங்கேயும் இங்கேயும் போகாமல் கரெக்டாக அப்படியே உக்காந்துக்கும். அது மாதிரி 2 பக்கமும் படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். நேராக பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் காஜ் பட்டி வந்துச்சு. 1 இன்ச்லேயும் பட்டன் பட்டி வந்து 2 இன்ச்லேயும் ரெடி வர மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து காஜ் பட்டி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து அந்த டாட்டுக்கு மேலே சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பட்டி வந்து இழுக்காது. நேராக கப் சைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வளைவு கொடுக்கும். அப்படி பல்ட்டி பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம், மேல் தையல். இது வந்து பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ணி அப்படியே அந்த பக்கம் மடித்து தைக்க வேண்டியது தான். ஊக்க வைக்காமல் நேராக ஃபோல்டிங் பண்ணி பட்டன் பட்டி தைக்கிறோம். நீங்களும் தையல் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்தாங்க, ஒரு ஆர்வமாக இருந்தாங்க இந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சேனல் மூலிமா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டவுட் கிளியர் பண்ணப்படும். நீங்கள் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய மனசில் எழுந்துகிற சந்தேகங்களை வந்து இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். நீங்களும் இந்த சேனல் பார்த்து வீட்டில் இருந்தே தையல் கற்றுக்கலாம். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா படித்து முடித்தா போதாது, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அதே நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா நீங்கள் டிசைனராக கூட ஆகலாம். டிசைனர் ஆகணுன்னாக்கா கண்டிப்பாக தையல் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு டிசைனராக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரண்டோட மெஷர்மெண்ட்டு வந்து 6.25. அந்த 6.25 இன்ச்சு வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பக்கமும் 6.25 இன்ச்சு பட்டன் பட்டியை விட்டுட்டு மார்க்கிங் பண்ணிக்கணும். இது வந்து பிகினர்ஸுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு கோடு போடுறான். ஏன்னா அந்த கோட்டில் தான் தையல் வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே சேம் அளவில் அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா இந்த கோடு வந்து போட தேவையில்லை. நம்ம ஷோல்டரை வெளிப்பக்கமாக அட்டாச் பண்ணி அப்படியே மடித்து உள்பக்கமாக தைச்சிக்கலாம். அப்போ தான் பிசுறு இல்லாமல் நமக்கு வந்து க்ளீனாக கிடைக்கும். ஷோல்டர்லேயும் எப்பவுமே 2 தையல் போடணும், மறந்துடாதீங்க. 2 தையல் போட்டால் தான் அது வந்து கரெக்டாக உட்காரும். சிங்கிள் தையல் போடாதீங்க, பிரிஞ்சிச்சுனாக்கா திரும்ப தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம
கையை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் சென்டரில் வச்சு, ஷோல்டர் சென்டரில் வச்சு கரெக்டாக கொண்டு போய்ட்டு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துலேருந்து தையல் ஆரம்பித்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து இழுக்கவும் கூடாது, பாடியும் இழுக்கக்கூடாது. அப்படியே கரெக்டாக நார்மலாக ரெண்டையும் சேமாக வச்சு அப்படியே தைச்சிட்டு வரணும். நீங்கள் பாடி இழுத்தாலும் உட்காராது, கை இழுத்தாலும் உட்காராது. கரெக்டாக ரெண்டும் சேமாக ஈவனாக அட்டாச் பண்ணி வரணும். ஸ்லீவ்லேயும் 2 தையல் போடணும். அப்போ தான் ஸ்லீவ் தையல் வந்து எப்பவுமே உடையாமல் இருக்கும். கை தூக்கும்போது, கை இறக்கும்போது வந்து கண்டிப்பாக கையோட தையல் வந்து பிரியும். அதனால் 2 தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்குங்க. இதுலேயும் 2 பக்கமும் 2 தையல் போடணும். இது வந்து சைடு தைக்கிறோம். சைடில் வந்து எப்பவுமே 3 தையல் போடணும். குறைஞ்சது 4 போடலாம். ஆனால் 3 தையல் போதுமானது. ஏன்னா அவங்க போடும்போது மெலிசாக இருக்கலாம். அப்புறமா 1 மாதத்துல 2 மாதத்தில் அவங்க உடம்பு பருமனில் குண்டாகலாம். அப்போ அவங்க தையல் பிரித்து விடுறதுக்கு இந்த தையல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 3 தையல் போடுறது. 2 பக்கமும் அதே மாதிரி சைடில் அடித்து 3 தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மிஷின் வாங்கி போடுங்க. மிஷின் வாங்கி போட்டிங்கனாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு துணி தருவாங்க. அப்படியே நீங்கள் புதுசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பழைய துணியில் தைச்சி கற்றுக்கலாம். மிஷின் இருந்தால் சீக்கிரமாக இந்த தொழிலை கற்றுக்கலாம். மிஷின் இல்லைனாக்கா நீங்கள் கற்றுக்கிறது வந்து மறுநாள் வந்து மறந்துடுவீங்க. கண்டிப்பாக ஒரு மிஷின் வாங்கி போடுங்க. அக்கம் பக்கத்தில் ஆல்ட்ரேஷன் வரும். ஆல்ட்ரேஷன் தைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா உங்களுடைய தினசரி செலவு இந்த மிஷின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கழுத்தோட பைப்பிங் வைக்கணும். அதாவது கழுத்து பட்டி. இது வந்து இந்த துணி வந்து குறைவாக இருக்கிறதால நம்ம இதில் வந்து கிராஸ் போட முடியல. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக நெக்கில் வந்து ப்ளீட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக ரவுண்டாக உட்காந்துரும். இதில் வந்து ப்ளவுஸில் வந்து துணி குறைவாக இருக்கிறதால கிராஸ் கட்டிங் போட முடியல. ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டு நம்ம ப்ளீட் கொடுத்துக்கலாம். அப்பிங் கழுத்து நல்லா அழகாக தான் இருக்கும். பிகினராக இருக்குங்க கண்டிப்பாக இதை பாருங்கள். துணி பத்தலைனாக்கா இது மாதிரி ஒரு நல்ல ஐடியா. ஒரு பக்கம் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சில் நீங்கள் பட்டி வெட்டினீங்கனாக்கா 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு, 1/4 இன்ச்சு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு, 1/2 இன்ச்சு வந்து உள் சைடில் ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காரும். 1 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிருக்கிறேன். 3/4 இன்ச்சு இருக்குது. 3/4 இன்ச்சு வந்து 1/4 இன்ச்சு அட்டாச்சிங் ஆகிடும். 1/2 இன்ச்சு வந்து உள் பக்கம் ஃபோல்டு பண்ணி உள் பக்கமாக போயிடும்.
ஆக்சுவலி இந்த பட்டி நம்ம வந்து கிராஸில் போடணும். துணி குறைவாக இருக்கிறதால போட முடியல. நம்ம ஸ்ட்ரெயிட் பட்டி எடுத்து இதில் ப்ளீட் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி ஸ்ட்ரெயிட் பட்டியை வந்து ரவுண்டுக்கு வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். பாருங்கள் சின்ன சின்னதாக ப்ளீட் போடுறேன். எந்த அளவுக்கு வளைவு இருக்கோ அது வரைக்கும் தான் ப்ளீட் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல வந்து ப்ளீட் போடக்கூடாது. வளைவாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் சின்ன சின்னதாக ப்ளீட் போடணும். அப்போ தான் வந்து கழுத்து வந்து ரவுண்டாக உட்காரும். எந்தெந்த இடத்துல ரவுண்டாக இருக்குதோ அங்கே வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ரவுண்டாக அழகாக உட்காரும். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுணும். இந்த ரவுண்டில் மட்டும்தான் கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் மடித்து தைக்க கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டெய்லர் ஆகணும்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் டெய்லர் ஆகட்டும், கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிட்டோம். நீங்கள் டெய்லர் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டும் டெய்லர் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மீதி தையல் போட்டுக்கலாம். ரவுண்டில் நல்லா அழகாக வருது பாருங்கள். ப்ளீட் போட்டதாரு. நீங்கள் துணி பார்த்தலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி ஸ்ட்ரெயிட் துணி இருந்தாலும் நம்ம ரவுண்ட் நெக்கில் போட்டு கரெக்டாக முடித்து எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது, இது புதுசாக இருக்கும், தெரிஞ்சுக்கிங்க. அப்படி ஓர தையல் ஒன்று போட்டு தைச்சிக்கலாம். இந்த தையல் போடும்போது பின்னாடி வந்து விரல் வச்சு அழுத்தணும். அழுத்தும்போது துணி வந்து நெக்கு வந்து பெருசாகாது, துணி விரிவடையாது, நெக்கு வந்து கரெக்டாக உட்காந்துக்கும். அதனால் பின்னாடி விரல் வச்சு தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சைடில் நெகத்தால் கீறி விட்டு இந்த ப்ளவுஸ் நம்ம பார்ப்போம் எப்படி தைச்சிருக்கோன்னு. பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ப்ளவுஸு நம்ம தைச்சிருக்கோம். இது வந்து இடுப்பு 29.